பைபிள்ல ஒரு வசனத்தை மட்டும் நான் தியானிச்சு விட்டு நான் அதை பேச ஆரம்பிக்கிறேன். மார்க் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் தவிர்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரியும், இயேசு ஆலயத்தை சுத்தம் செய்வது அப்படிங்கிற சம்பவம். ஏன் இதுல இவ்வளவு கோவப்படுகிறார் அப்படி என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு தேவாலயத்தை கட்ட ஒரு தேவாலயம், அது முழுக்க முழுக்க தேவனை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மகிமை உள்ள இடத்துல, கர்த்தர் பேசுகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முறைமை வருகிறது. அந்த காலத்துல பலி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பலி செலுத்துவாங்க, புறாக்களை பலி செலுத்துவாங்க, ஆடுகளை பலி செலுத்துவாங்க. இவை இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆஹ் நிறைய யூதர்கள் வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு யூதர்களுடைய முறைமையின்படி அவங்க பலி செலுத்தணும். ஒரு ஆடை பலி செலுத்தணும்னா அந்த ஆடை அவங்களே வளர்த்துருக்கணும். அது அவங்களே எந்த பழுதும் இல்லாம இருக்கணும். ஒரு எந்த பழுதும் இல்லாத ஒரு மிருகத்தை தான் அவங்க பலி செலுத்த முடியும். வெளிநாட்டுல இருந்து வருகிற யூதர்களுக்கு அவங்களுக்கு ஈஸியா வாங்கி பலி செலுத்துகிற விதமாக அவங்க வளர்க்கவும் முடியாது. கரெக்டா பார்த்து ஒரு ஆட்டை கொண்டு அவங்க பலி செலுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வெளிநாட்டில இருந்து வருகிற யூதர்களுக்கு சாதகமாக அங்குள்ள யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆலயத்திலேயே அந்த பலி செலுத்துகிற மிருகங்களை விற்க ஆரம்பித்தார்கள். விற்று அதை அவங்க கையில அந்த மிருகத்தை அவங்க வாங்கி, அவங்க என்னன்னா, மனிதர்கள் தேவன் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையில ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருமே. அதுல ஒரு சைடுவே, என்ன சொல்ல, ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க. ஜனங்கள் குறுக்கு வழி கண்டுபிடிச்சு பலி செலுத்துறாங்க. இது தேவனுக்கு பிடிக்கல. அது ஆலயத்துல கொண்டு விற்கிறவங்களை ஒரு சரமாரியா அவர் இந்த இடத்துல இறக்க காட்டாம அடிச்சு துரத்துறாரு. இதுதான் அந்த சம்பவம். ஓகே, இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது என்னன்னா, இதே போலதான் இன்றைய காலகட்டத்திலும் வியாபாரத்திற்கும் ஊழியத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது. நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் வியாபாரமாக மாறி வருகிறது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். நிறைய ட்ரெடிஷ்னல் வேலை, அதாவது ஒரு பேட்டர்னை பழகிட்டு இதுதான் ஊழியம் என்று சொல்லி ஒருத்தரை பின்பற்றி இன்னொருத்தர்கள் அப்படி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஊழியம் என்பது எப்படின்னா, முதல்ல வியாபாரத்தை குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் ரத்தன் டாடா அப்படிங்கிற ஒரு நபர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பிசினஸ்மேன். இவர் இறந்து விட்டார். ஆனா அந்த ரத்தன் டாட்டாவை குறித்து தெரியாதவர்கள் இந்த இந்தியாவில யாருமே இருக்க முடியாது. அவரை பிடிக்காதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஒரு பிசினஸ் மேன் மேல ஏன் இவ்வளவு பாசம் இந்தியர்களுக்கு? அதுவும் ஒரு பிசினஸ் மேன். இன்னைக்கு அம்பானி இருக்கிறாங்க, அதானி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம இவ்வளவு நேசிக்கல. ஆனா அந்த ரத்தன் டாட்டா ஒரு பிசினஸ் மேன் தான். அவருக்கு ஏன் இவ்வளவு பாசம், அவரை ஏன் இவ்வளவு மதிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தன் டாட்டா சாதாரண ஒரு பிசினஸ் மேன் கிடையாது. அவர் செய்த பிசினஸ்னா, அவர் டாட்டான்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அது கார் கம்பெனி ஒன்று வச்சிருந்தாரு. டாடா நானோ அப்படி நிறைய கார்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய பிசினஸ் மைண்ட் செட் எப்படின்னா, அந்த டாடா நானோ வந்த புதுசுல அவர் எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கினார் அப்படின்னா, அவர் ஒரு நாள் இந்தியர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய பெரிய ஃபேமிலியா இருப்பாங்க. 3-4 பசங்க இருப்பாங்க. அப்போ ஒரு ரோட்ல ஒரு பைக்கை பாக்குறாரு. அந்த பைக்ல என்னன்னா, அதுல ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, நிறைய பசங்க எல்லாரும் ஒரே பைக்ல போறாங்க. அப்போ அவருக்கு அது கஷ்டமா இருக்கு. அது சேஃப் கிடையாது. ஒரு பைக்ல 5 பேர் 6 பேர் போறது இன்னைக்கு நம்ம தேசத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபேமிலியா மொத்தமா 5-6 பேர் சேர்ந்து ஒரே பைக்ல போவாங்க, பேக் எல்லாம் வச்சுட்டு. அது சேஃப் கிடையாது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, சரி இவங்களுக்குலாம் அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு காரை சீப்பஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல 1,00,000 ரூபாய்க்கு ஒரு காரை ரெடி பண்றாரு, டாடா நானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய என்னன்னா, நம்ம அவருடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அந்த பிசினஸ பண்ணல. அவர் ஒரு பிரச்சனையை பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட பாக்குறாரு. இதுதான் ஒரு சரியான ஒரு பிசினஸ் மேன். இதுதான் உண்மையான ஒரு பிசினஸ் மேன். இன்னைக்கு நடக்கிற பிசினஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தேவையில்லாத காரியங்கள் தான் அதிகமா விற்கப்படுகிறது. இந்த கார் என்பது அவர் எதுக்காக செஞ்சாருன்னா, ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்குது. இந்த கார் இருந்தாங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் கம்மியாகும். நிறைய குடும்பங்களுக்கு அது உதவியா இருக்குங்கிறதுக்காக அந்த காரை கண்டுபிடித்து அதை விற்பனை செய்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விற்பனை எப்படி நடக்கிறது, பிசினஸ் எப்படி நடக்குதுன்னா, தங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டும்தான் நிறைய தேவையில்லாத பொருட்களை விற்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் மதுபானம். டாஸ்மாக் கடை இருக்குது, மதுபானம் இருக்குது. இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் பாதிப்பு என்பது நல்லாவே தெரியும். தெரிந்துமே இதை விற்பனை செய்கிறார்கள். அப்படின்னா ஏன் விற்பனை செய்கிறார்கள்னா, தங்களுடைய லாபத்திற்காக மட்டும்.
நிறைய இன்னைக்கு நம்ம எடுக்கிற உணவுப் பொருட்கள்ல பாதி விஷம்தான். நம்ம குடிக்கிற ஜூஸா இருக்கட்டும் சரி, சாப்பிடுற ஃபுட்டா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலயுமே விஷங்கள். அது இப்ப மதுபானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது கேடு அப்படின்ட்டு. ஆனா நம்ம சாப்பிடுற ஜூஸ் இதெல்லாம் நம்மள ஸ்லோ கில்லிங் பாய்சன் இருக்குது. அதெல்லாம் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உறுப்புகளை அழிக்கும். சோ இப்படி நிறைய விஷயங்களை இதை கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் நமக்குமே தெரியும். ஆனாலும் தைரியமாக இதை விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. இது ஜனங்களுக்கு செய்கிற சேவை கிடையாது. ஆனா ரத்தன் டாடா செஞ்சது என்ன தெரியுமா? அது ஜனங்களுக்கு செய்த ஒரு சேவை. அவருக்கும் அதுல லாபம் கிடைக்கிறது, ஜனங்களுக்கு ஒரு சேவை செய்யறார். இதுதான் உண்மையான ஒரு பிசினஸ். முந்தைய காலத்துல பண்ட மாற்று முறை இருந்தது. அந்த பண்ட மாற்று முறையில என்ன இருக்கும்னா, தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அரிசி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பருப்பு கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வாங்குற நிறைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் தான். அது உணவு பட்டியலே நம்ம சேர்க்க முடியாது. நம்ம சாப்பிடுற ஃபுட்டா இருக்கட்டும் சரி, ஸ்நாக்கா இருக்கட்டும் சரி, சிப்ஸா இருக்கட்டும் சரி, ஜூஸா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் நம்ம உண்மையான உணவுனே சொல்ல முடியாது. அது எல்லாமே கலப்படம் நிறைந்தது. அதுவுமே எல்லாமே ஆர்டிபிஷியல். அதெல்லாம் செயற்கை முறையில செய்யப்படுகிற விஷயங்கள். எதுவுமே இயற்கை கிடையாது. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? அவங்க தெரிஞ்சே செய்யறாங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சே செய்யறாங்க. காரணம் என்னன்னா, தங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டும் அந்த விற்பனை அவங்ககிட்ட பல லட்சங்கள், பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் அவங்க கையில இருக்குன்னா, அவங்க நிறைய நல்ல பிசினஸ் பண்ணிருக்காங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த நோக்கம் முக்கியம். ரத்தன் டாட்டாவுடைய நோக்கம் கரெக்டான நோக்கமா இருந்துச்சு. ஜனங்களுக்கு ஒரு அத்தியாவசியம் ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருளை தயாரித்து விற்பனை செய்வது, இதுதான் சரியான ஒரு பிசினஸ். மக்களே இப்ப நிறைய விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சில நோய்களை இவங்களே உருவாக்குறாங்க. நோய்களை உருவாக்கி அதற்கான மருந்தை விற்பனை செய்யறாங்க. இல்லாத நோயை உருவாக்கி அந்த மருந்தை விற்பனை செய்வதற்காக அந்த நோயை பெருக்குகிறார்கள். இப்படிதான் இன்னைக்கு பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத பொருட்களை விற்பனை செய்வதற்கு இவங்களே ஒரு வருகிறது. வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, பல இடங்கள்ல ஊழியமும் இப்படிதான் நடந்துட்டு. தேவையில்லாத இடங்களிலே செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு வியாபாரத்துக்கு சமம் தான். ஏன் அதை நான் இவ்வளவு கொச்சையா சொல்றேன்னா, நம்ம போக போக நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் வியாபாரமாக மயமாக மாறிக்கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இதை சுத்தமாக விரும்புவதே இல்லை. எப்படி ரத்தன் டாட்டா அவர் ஒரு கிறிஸ்தவரை கூட கிடையாது. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், ஜனங்களுக்கு இது தேவையா இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்ற விதமாய் பொருட்களை தயாரித்து கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த இடத்துல என்ன தேவையோ அதை நிறைவேற்றுகிறதா தான் ஊழியமா இருக்கணுமே தவிர, தங்களுடைய சொந்த சுய லாபத்திற்காக ஊழியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கும் வேதனைக்குரிய விஷயங்கள் அதுதான். சுய லாபத்திற்காக நடக்கிற ஊழியங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன். ஊழியம் என்றால் என்ன அப்படின்னா, எல்லாரையும் நான் சொல்லல. சில குறிப்பிட்ட சில நபர்கள், குறிப்பிட்ட சில ஊழியங்கள், ஸ்தாபனங்கள் எப்படி இயங்குறது அப்படின்னா, ஆஹ் ஊழியம் என்றால் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல ஒரு சபையை உருவாக்கணும், அங்க ஆட்களை சேர்க்கணும், அவ்வளவுதான். ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுடைய பெயரை மாற்ற வேண்டும், அதோட ஊழியம் நிறைவேறுகிறது அப்படின்னு இருக்கு. இந்த கேள்வி என்னன்னா, பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவனிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்காக ஒரு தினம் தினம் கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருந்தாலும் உங்களுக்கு தகப்பன்மார் இல்லையே அப்படிங்கிறார். ஒரு ஊழியக்காரர் அப்படின்னா, ஒரு ஊழியம் என்றால் என்னன்னா, அது ஞானஸ்தானத்தோடு நிற்கக்கூடாது, சபையில ஆளை சேர்ப்பதோடு நிற்கக்கூடாது. ரட்சிக்கப்படுகளை தேவன் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார், அதோட ஊழியம் நிற்கல. அதற்கு பிறகு அந்த ஜனங்களை வழி நடத்தி அவர்களை ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பவுல் சொன்னது போல கற்புள்ள கன்னிகையாக கற்புள்ள கன்னிகையாக அவர்களை கிறிஸ்துவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த ஊழியம் நிறைவேறாது. அப்போ அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டும். நம்ம ஒருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணி சபைக்குள்ள கொண்டு வருவது மட்டும் ஊழியம் கிடையாது. அதோட நம்முடைய ஊழியம் நிற்கவில்லை. இன்னைக்கு நேரமா நான் அதான் நினைக்கிறோம். ஒரு ஆத்மா சபைக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆத்மா அவ்வளவுதான், சரியாயிடுச்சு. அந்த ஒரு ஆத்மா பேரை மாத்திட்டோம், ஒரு ஆத்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டுனா அந்த ஆத்மா அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆத்மாவை வழி நடத்த வேண்டும். நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. மெய்ப்பன் அல்லாதவனோ அது ஓனாய் வரும்போது, அதை திருடன் வரும்போது அதை விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கும் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், ஜனங்கள்
எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனை உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய பிரச்சனையை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இன்னைக்கு அப்படிதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். முன்னைய காலத்துல நம்முடைய இந்தியா வந்து நல்ல செழிப்புள்ள தேசமா இருந்துச்சு. அப்பொழுது பல ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்தியாவுடைய அந்த செழிப்பை சுரண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்புள்ள விஷயங்களும் அப்படிதான் நிறைய நடக்குது. ஜனங்களுடைய அந்த ஒரு வீக்னஸ் பயன்படுத்தி கொண்டு அவங்கள நம்ம சுரண்டக்கூடாது. அவங்கள நம்மளுடைய வீக்னஸ் பயன்படுத்தி கொண்டு அவங்கள நம்ம வந்து அடிமைப்படுத்தி வைக்கக்கூடாது. அவங்கள நம்ம ஆண்டவருக்குள்ள சுயாதீனராக ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து தேவனாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம்னா, நம்ம தேவன் ஸ்தானத்துல போய் நம்ம போய் நின்றுறோம். தேவனுக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டுமே தவிர தேவனுடைய ஸ்தானத்துல நம்ம போய் நிற்க கூடாது. அவங்க எல்லாவற்றுக்கும் நம்மை சார்ந்து இருக்கும்படி நம்ம செய்யவே கூடாதுங்க. ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியம் என்றால் என்னைக்குமே விசுவாசிகளையோ மனிதர்களையோ நம்மை சார்ந்து இருக்க வைக்க கூடாது. இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது மோசமா பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். எதை எடுத்தாலும் இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முதலாளி தான் இந்தியாவுக்கு. நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துலதான் போய் நம்ம பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். வேற எங்கேயுமே இப்போ சிம் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ற சிம் வந்து ஜியோ. நம்ம நிறைய சிம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களை சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. இதே போலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஊழியங்கள், பெரிய பெரிய ஊழியங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, யார் எங்க இருந்தாலும் சரி நீ என்ன சார்ந்துதான், நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ என் கீழதான் வரணும், நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நீ நடக்கணும், நான் உட்காருன்னு சொன்னா நீ உட்காரணும், நீ போன்னு சொன்னா நீ ஜெபம் பண்ணணும், நான் என்ன சொல்றேன்னா அதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா டார்க் ஏஜஸ் அப்படின்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. இந்த கிறிஸ்தவ வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா டார்க் ஏஜஸ் அப்படின்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. இந்த டார்க் ஏஜஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த காலத்துல வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை. அப்போ அந்த அந்த டைம்ல ரோமன் கேத்தலிக் தான் வந்து ஃபுல்லா ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அங்குள்ள ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த பைபிள்ல இருந்து ப்ரீச் பண்ணுவாங்க, எடுத்து பேசுவாங்க ஜனங்களுக்கு. அந்த ஜனங்களுக்கு வேதாகமத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்போ அந்த ஃபாதர் என்ன சொல்றாங்களோ அதை தான் ஜனங்கள் நம்புவாங்க. அது ஃபாதர் தப்பா சொல்லி கொடுத்தா அதுதான் ஜனங்களுக்கு போகும். சோ இப்படிப்பட்ட காலத்துல நிறைய பேர் இதற்காக போராடினார்கள். எங்களுக்கு இந்த வேதாகமும் கையில வேணும், நாங்க வாசிக்கணும், நாங்களும் இதை வாசிக்கணும். அந்த காலத்துல லத்தீன் மொழியில இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி சமஸ்கிருதம் இருக்கிறதோ அதை ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் தான் ரீட் பண்ண முடியுமோ, அதே போலதான் அந்த காலத்துல லத்தீன் மொழியில பைபிள் இருந்தது. அதை குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் தான் ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ இதற்கு எதிராக போராடி லத்தீன் மொழியில இருந்து அதை நிறைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது, ஆங்கிலத்துக்கு வந்துச்சு. ஆங்கிலத்துல இருந்து ஜெர்மனி, இப்படி நிறைய மொழிகளுக்கு மேற்கப்பட்டு நமக்கு தமிழ்லயும் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதற்காக நிறைய பேர் எரித்து கொல்லப்பட்டார்கள், வேதாகமத்தை மொழிபெயர்க்க கூடாது என்பதற்காக. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அந்த டார்க் ஏஜஸ்ல இருந்த ஃபாதர்ஸ் என்ன நினைச்சாங்க, இந்த வேதாகமும் நம்ம கையில தான் இருக்கணும், இந்த வேதாகமத்தை சாதாரண பொது ஜனங்கள் ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபாதர்ஸை சார்ந்து அந்த ஜனங்கள் வாழ மாட்டாங்க, அவங்கவுங்க தனித்தனியாய் தேவனை தேட ஆரம்பித்து விடுவார்கள், இவங்களுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்துல செய்யறாங்க. இன்னைக்கும் ஊழியங்கள் அப்படிதான் நிறைய இடத்துல ரொம்ப மோசமான நிலைமையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த வேண்டும், நமக்கு நேரா இல்லைங்க. ஆண்டவர் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்கும் வழி நடத்துவார் என்று வசனம் இருக்குது. அப்ப இதைதான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்க என் கீழே வந்து நின்னாதான் எனக்கு, நீங்க நம்ம கீழ்ப்படிய வேண்டியதுன்னு அவசியம்தான். மேல இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஊழியர்களை கனம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தே அவர்களை வைத்து நம்ம சொன்னாதான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீழ்ப்படியக்கூடாது, அப்படி நம்ம நடத்த வைக்க கூடாது. எனக்கு நிறைய ஊழியங்கள் விழுந்து போகிறதை நம்ம கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறோம். நிறைய ஊழியர்கள் பின்வாங்கி போறதை, நிறைய ஊழியர்கள் தவறு செய்து போகிறதை நம்ம கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறோம். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்ல, அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்ல. அதனால ஈஸியா தவறு செய்து விழுந்து போகிறார்கள். ஊழியத்தை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்கான ஒரு இடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து மற்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மதம் மாத்திரம்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம அப்படிதான் மதம் மாத்திக்கிற ஒரு நபர்களாக தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போனா ஏன் சொல்லணுங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணமே, எதுக்கு சொல்லணுங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு 10 கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு நீங்க ஏன் சுவிசேஷம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏன் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அப்படி நம்ம பழக்கிக்கப்பட்டிருக்கிறோம். நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும் சொல்லிட்டே இருக்கிறதுனால ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம சொல்லணும் போல அப்படின்னு நினைச்சு எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்கிறதுனால பல இடங்கள்ல அவமானங்கள், பல இடங்கள்ல கிறிஸ்தவம் தவறாக பேசப்படுகிறது, பல இடங்கள்ல இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது.
சோ ஆனா இந்த சுவிசேஷத்திற்கு வந்து நம்ம மொழிகி பூச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இருக்கிறதுலே சிறந்த ஒரு வைரம். வைரத்தை வந்து நீங்க பேக் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வைரத்தை வைரமா காட்டினாலே போதும், ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டதுதான் இந்த சுவிசேஷம். சுவிசேஷத்தை நம்ம கொஞ்சம் மாற்றியோ, கொஞ்சம் திருச்சியோ, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியோ, அப்படி எக்ஸாஜரேட் பண்ணியோ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சுவிசேஷத்தை உண்மையாய் சொன்னாலே போதும். அதுதான் சிறந்தது. நம்ம இன்னைக்கு ஜனங்களை கவர வேண்டும் என்பதற்காக பல வகை ஊழியங்கள் உருவாகிக்கிறது. நான் அதெல்லாம் நிறைய விஷயங்களை நான் தப்பு சொல்ல முடியாது. விதவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் குறை சொல்லல. ஆனா இன்டென்ஷன் முக்கியம். எந்த நோக்கத்துல அதை நம்ம செய்யறோம். இன்னைக்கு நிறைய பல்சுவை ஊழியங்கள் இருக்கிறது. நாடகம் வழியாக ஊழியம் பண்றாங்க, மீடியா வழியாக ஊழியம் பண்றாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா நோக்கம், நம்ம ஊழியம் பண்றதான நோக்கம் என்ன? ஆண்டவருக்காக பண்றோமா, தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக பண்றோமா, இல்ல சுய லாபத்திற்காக பண்றோமா? இது முக்கியம். என்னுடைய பேருக்காக, என்னுடைய புகழுக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய தேவைக்காக ஊழியம் பண்றேன் அப்படின்னா அது ஊழியமாக இருக்காது. அது நான் சொன்ன மாதிரி வியாபாரமா மாறிடும். அதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு நமக்கு கிறிஸ்தவத்துல ரொம்ப அவசியம், தேவை. அப்ப என்ன மாதிரி ஊழியம் நம்ம பண்ண வேண்டும்? ஆண்டவர் வந்து தேவையுள்ள ஊழியங்கள் எவ்வளவு இருக்கு, தேவையுள்ள இடங்கள் எவ்வளவு இருக்கு, தரிசனங்கள் ஏராளம். நம்ம ஊழியம் சென்றடையாத, சுவிசேஷம் சென்றடையாமல் இருக்கிற இடங்கள் ஏராளம். அதற்காக நம்ம நார்த் இந்தியாவுக்கோ இல்ல ஒரு ஆப்பிரிக்காவுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சென்றடையவில்லை. இயேசு தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு ஒரு வெளிநாட்டு கடவுளாக இல்ல. இயேசு வந்து கிறிஸ்தவர்களை பார்த்து இயேசுவை தவறான இடத்துல வச்சிருக்கிறாங்க நிறைய ஜனங்கள். சோ இதெல்லாம் நம்ம வந்து மாற்ற வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை ரொம்ப அவசியங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துதான் நிறைய பேர் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அந்தியோகியாவில முதலாவது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அது நமக்கு நாமே வைத்துக் கொண்ட பெயர் கிடையாது. அது புறஜாதிகள் நமக்கு வைத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் நீ நம்மளே சொல்லக்கூடாது, நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு. நம்மளை பார்க்கிறவங்க அவங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுடைய நடக்கை, இவங்களுடைய செய்கை எல்லாம் பார்க்கறது, இவங்க எல்லாம் கிறிஸ்துவை போல இருக்கிறாங்க, இயேசு சொன்னதை அப்படியே செய்யறாங்கன்னு சொல்லி அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள். முதலாவது நம்ம மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலாவது நம்ம ஆண்டவர்களை இன்னும் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. பவுல் எடுப்ப உடனே வந்து ஆண்டவர் இயேசு நாதான். பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றாரு. சொன்னோட ஒரு 3 நாள் ஜெபிக்கிறாரு, அதுல வெயிட் பண்றாரு, தெளிவடைகிறாரு. அதற்கு பிறகு தாமதம் இல்லாமல் இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்றாரு. இப்ப என்னன்னா, நமக்கு ஒரு தெளிவு வேணுங்க. ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக நமக்கு ஒரு தெளிவு வேணும். அவளுக்கு அந்த தெளிவு வந்த உடனே இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் ஊழியம் பண்ணணுங்கிறது தெரியல. இந்த ஆண்டவருக்கு தேவைகள் நிறைய இருக்கு, ஆண்டவருக்கு பாரங்கள் நிறைய இருக்குது. அவர் சொல்றாரு, ஏசாயாட்ட கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாய் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா சொல்ற, நான் போகிறேன் அப்படிங்கிறது. அழைப்பு இல்லாம நம்ம போக முடியாது. ஆண்டவர் அனுப்பாம நம்ம ஊழியம் செய்ய முடியாதுங்க. இங்க நிறைய ஊழியங்கள் ஆண்டவரால் அனுப்பப்படாத ஊழியங்கள், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாத ஊழியங்கள். இன்னைக்கு எந்த ஊழியமா இருக்கட்டும் சரி, என் தேவனால் அப்போஸ்தலர்களுக்கு என்றால் அர்த்தம் என்னன்னா அனுப்பப்பட்டவர்கள். எல்லாம் வந்து வியாபாரமாய் மாறி விடுகிறது. கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு கார்பரேட் மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன் ஜனங்கள் ஒரு நிறைய பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ்ல போய் கூப்பிட்டு நீங்க உண்மையான ஒரு 10 கிறிஸ்தவர்கள் எடுத்து சர்வே எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை பைபிளுக்கு ஏற்றதா இருக்காது. அவங்க பெயரளவுல தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவம் கடைசி நாட்கள்ல பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களால நிலைச்சு நிற்க முடியாது. விழுந்து போவாங்க, தப்பு செய்வாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க முடியாது. எனவே ஒரு சைடு நிறைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தாலும், இன்னொரு சைடு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நிறைய பேர் உண்மையான விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க கூட நம்ம எல்லாம் கிறிஸ்தவ ஃபேமிலியில உள்ளவங்க தான். உங்க ஃபேமிலியில ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்க பேசி பாருங்க, எத்தனை பேர்கிட்ட உண்மையான விசுவாசம் இருக்கு, எத்தனை பேர் உண்மையா இயேசுவை நம்புறாங்க, எத்தனை பேர் வந்து வாழ்விலும் தாழ்விலும் இயேசுவை நம்புகிறார்கள் என்பதை நீங்களே விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த விசுவாசத்துல இருப்பாங்களே தவிர மற்றவங்க எல்லாரும் பெயரளவுல தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சபைகள் இதெல்லாம் கவனிக்க தவறிச்சு. சபைகள் ஜனங்களை
வழி நடத்துவதற்கு தவறிடுச்சு. அவங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, அவங்க பெயர் மாறிட்டு, அவங்க சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில சபைகள் நின்றதுனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை பரிதாப நிலையில இருக்கு. எனவே கிறிஸ்தவத்துல ஒரு விஷயத்தை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆட்களை சேர்க்கணும், சபையை கூட்டணும், பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இல்லாம உண்மையான பாரத்தோடு, உண்மையான ஆண்டவர் மனதில் இருக்கிற ஏக்கத்தோடு அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்கிட்ட என்ன விரும்புறாரு, அவர் நான் என்ன மாதிரி ஊழியத்தை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நம்ம ஜனங்களை நம்ம அன்றைக்கு சேர்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு 10 பேரை சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறீங்க. வீட்டுக்கு வாங்க, நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுல சாப்பாடு இல்ல. அப்போ நம்ம அந்த 10 பேரை கூப்பிட்டது வேஸ்டா போகல. அந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு வீட்டுல நீ சாப்பாடே செஞ்சு வைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஜனங்களை இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய சபை ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வழி நடத்துறோம் என்றால் நம்ம அதற்கேற்ற அந்த எக்யூப்டா இருக்கணும். நம்ம அதற்கேற்ற விதத்துல நம்ம இருக்கணும். நம்ம அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் கொடுக்க முடியாம போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல வந்த ஜனங்களை சொல்கிறார், நான் உங்களை வெறுமையா அனுப்பிவிடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, உங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஜனங்களுடைய தாகத்தை புரிந்து கொள்வோம். இயேசு ஒவ்வொரு தடையும் ஒரு மனிதன் தன்னிடத்துல வரும்போது அவருடைய மன உருக்கத்தோட பார்ப்பாராம். மனம் உருகி அந்த மனுஷனை பார்ப்பார். இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஜனங்கள் அவரை தேடி வருவாங்க. அவர் தேடி வர்றதை பார்த்து அவர் சொல்லுவாரு, இவங்க எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, ஐயோ அறுப்பு மிகுதி ஆளோ இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் ஏசப்பா அந்த இடத்துல கலங்குறது நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கும் அப்படிதாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே சரியா மனம் திரும்பல. புறஜாதிகளுக்கு தான் சுவிசேஷங்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே சரியான மனம் திரும்புதல் கிடையாது. சபைகளுக்குள்ளே சரியான சபைகளுக்குள்ளே சரியான சத்தியத்தை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. எனவே இவர்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு ஆத்மாவையும் நம்ம விட்டுறக்கூடாது. எனவே அதிகமான பாரத்தோடு இயேசுவின் சித்தத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏசாயா சொன்னார், ஆண்டவரை நான் போறேன், ஆண்டவரை யார் என் காரியமாய் போவான்னு ஆண்டவர் கேட்கும்போது ஏசாயா நான் போறேன்னு சொன்னாரு. என்னுடைய பேருக்காக கிடையாது, என்னுடைய வளர்ச்சிக்காக கிடையாது, என்னுடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக கிடையாது, நான் ஒரு ஊழியம் செஞ்சேன்னு எல்லாத்தையும் சொல்றதுக்காக கிடையாது. என் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது நம்முடைய கடமையை மாத்திரம் தான் நம்ம செய்யணும். பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் என்மேல் விழுந்த ஒரு கடமை, அதை நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. என்னன்னா அது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அதை நம்முடைய லாபத்திற்காக அதை நம்ம பயன்படுத்தணும். அதை ஒரு வியாபாரமா மாத்தக்கூடாது. ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். ஜனங்கள் எல்லாரும் பணம் உடைஞ்சிருக்கிறவங்க தான். ஒரு டாக்டர்கிட்ட போறாங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய இடத்துல இப்ப புதுசா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணாங்களாம். ஏன்னா அது சரியான ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது, ஏமாத்தி இருக்காங்க. அப்போ ஆக்சிடென்ட்ல வர்றவங்க எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரும்போது என்ன நம்பிக்கையில தூக்கிட்டு வருவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆனா அது ஹாஸ்பிட்டலே கிடையாது, ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்தவங்களும் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபையும் நிறைய இடங்கள்ல இப்படிதான் இருக்குது. நம்மளை நம்பிதான் நிறைய டைம் வராங்க. ஆனா ஜனங்களை நம்மளால காப்பாற்ற முடியல, ஜனங்களை வழி நடத்த முடியலன்னா நம்ம சபைன்னு ஆரம்பித்து வச்சிருக்கிற இடங்கள் ஒரு ஃபெயிலியரா இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை போல ஒரு ஏமாற்றுகிற ஒரு இடமா தான் இருக்கும். எனவே உண்மையா நம்ம செய்வோம். வியாபார நோக்கத்தோட இல்ல, பணத்திற்காக இல்ல, தேவனுக்காக நம்ம உண்மையாய் இந்த ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் ஒருவன் என்னை கனப்படுத்தினால், ஒருவன் ஒரு ஊழியத்தை செஞ்சா பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வசனம் இருக்குது. நம்ம அந்த ஒரு கணத்திற்காக, பிதாவின் கணத்திற்காக மட்டும் இந்த ஊழியத்தை செய்வோம். இழிவான ஆதாயத்திற்காகவோ, வயிற்றுக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, ஏதோ ஒரு அங்கீகாரத்துக்காகவோ ஊழியத்தை செய்ய வேண்டாம். இது நம்ம நிறைய பேசலாம். இந்த சின்ன ஒரு செய்தியை இன்னைக்கு நான் கொடுத்து முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.